ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் முன்னாடி வீடியோவில் டாப் 50 கொஸ்டின் பார்க்கணும்னு ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனாக செகண்ட் எபிசோட் நெக்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் இதில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் பல்ஸ் ஷுட் யூ பி ஏபிள் டு ஃபீல் டியூரிங் த செஸ்ட் கம்ப்ரெஷன் இஃப் யூ ஆர் டூயிங் த சிபிஆர் கரெக்ட்லி? அதாவது சிபிஆர் கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா எந்த பல்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரோட்டிட், பிரேக்கியல், ஃபெமோரல் அண்ட் ரேடியல். இதில் ரேடியல் பல்ஸு, ஃபெமோரல் பல்ஸு, பிரேக்கியல் பல்ஸ் இது மூணுமே வந்து நம்ம நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு நார்மல் சுச்சுவேஷனில் பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து எப்பயுமே பிஎல்எஸில் கரோட்டிட் பல்ஸ் தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரோட்டிட் பல்ஸ் தான். ஈவன் நம்ம பிஎல்எஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பல்ஸ் செக் பண்ணும்போது கரோட்டிட் பல்ஸ் தான் செக் பண்ணணும். பல்ஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் செக் பண்ணும்போது கரோட்டிட் பல்ஸ் தான் வந்து நம்ம செக் பண்ணணும். கழுத்தில் வச்சு செக் பண்ணோம்னா அதுதான் கரோட்டிட் பல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேர் ஷுட் யூ பெண்ட் ஃப்ரம் வென் பெர்ஃபார்மிங் சிபிஆர் ஃபார் கிரேட்டர் எஃபெக்டிவ்னஸ்? அதாவது எங்கேருந்து பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சிபிஆர் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஹிப்ஸ், ஃப்ரம் த எல்போஸ், ஃப்ரம் த நீஸ் அண்ட் ஃப்ரம் த ஷோல்டர்ஸ். இதில் வந்து ஷோல்டர்ஸும் எல்போஸும் நம்ம பெண்டே பண்ணக்கூடாது பிஎல்எஸ் ப்ரோட்டோக்காலில். ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து தப்பான ஆன்சர். எய்தர் நீஸ் ஆர் ஹிப்ஸ் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சரு. நீஸ் வந்து டவுனு அது நமக்கு இருக்காது. நம்ம ஸ்பைன் போர்டில் வச்சு தான் போகணும். ஸ்பைன் போர்டில் ஃப்ளாட்டான பொசிஷனில் தான் போகணும். அதில் நீஸ் பெண்ட் பண்ணி ஒரு எஃபெக்டிவ்னஸும் இல்லை. இன்கேஸ் ஈவன் நீஸ் பெண்ட் வந்தாலுமே ஹிப்ஸு பெண்ட் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சிபிஆர் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீஸ் மட்டும் பெண்ட் ஆகி ஹிப் பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாகவே இருந்தது, உங்களோட ஹிப் ப்ரொவைடரோட ஹிப் ஸ்ட்ரைட்டாகவே இருந்ததுன்னா உங்கள் சிபிஆர் எஃபெக்டிவாக இருக்காது, உங்களுக்கு புஷ் பண்ண முடியாது. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஹிப்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுவும் தப்பான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு ஃபார் பிலோ த நிப்பிள் லைன் ஷுட் கம்ப்ரெஷன் அக்கர் டியூரிங் சிபிஆர் ஆஃப் அன் இன்ஃபேண்டோடது கொஸ்டின் நாம வச்சுங்க. இன்ஃபேண்ட்டுக்கு சிபிஆர் கொடுக்கும்போது நிப்பிள் லைன்லேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் பிலோ வந்து நமக்கு வந்து கம்ப்ரெஷன் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 1 ஃபிங்கர், 4 ஃபிங்கர், 3 ஃபிங்கர், 2 ஃபிங்கர். இது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம். ரெசிஸ்ட்ரேஷன் இன் ஏடியில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபிங்கர் வித் தான். நிப்பிள் லைன்லேருந்து 1 ஃபிங்கருக்கு வித்தில் தான் வந்து நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கணும். 1 ஃபிங்கர் வித் பிலோ. இப்போ இதான் நிப்பிள் லைன்னா இதுலேருந்து 1 ஃபிங்கர் பிலோ. இந்த இங்கேருந்து 1 ஃபிங்கர் கேப், இது வந்து 1 ஃபிங்கர் கேப், இந்த லென்த். இதில் வந்து சிபிஆர் கொடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபிங்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 33. How long should you give rescue support for an infant or child? இதுவும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா infant or child before leaving to call and 911 when CPR is needed. 911. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன புரிஞ்சிங்கன்னா, சிபிஆர் கொடுக்குறீங்க, இன்ஃபேண்ட்டுக்கும் அடல்ட்டுக்கும் நீங்கள் சிபிஆர் கொடுக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு செகண்ட் ரெஸ்கியூரோ கூட யாருமே இல்லை. சப்போஸ் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட் நீட் ஆகுது. நீங்கள் சிபிஆர் கொடுத்துட்டு எமர்ஜென்சி சப்போர்ட், நீங்கள் சிபிஆரே கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு ஏஐடி சப்போர்ட்டும் வேணும். ஸோ இல்லை எமர்ஜென்சி சப்போர்ட் வேணும். அப்போ உங்களுக்கு ஹெல்ப்பு கூப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு இனிஷியல் சிபிஆர் கொடுத்துட்டு நீங்கள் போய் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸோ இல்லை 911 கூப்பிடலான்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 30:2 ஃபார் 5 சைக்கிள்ஸ் ஆர் 2 minutes. இதுதான் வந்து இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு இனிஷியல் சப்போர்ட், நீங்கள் கோல்டன் மினிட் மாதிரி, இது இனிஷியல் கோல்டன் 2 minutes. இதை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து 911 எமர்ஜென்சியோ கூப்பிடணும், இன்கேஸ் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 minutes. இன்கேஸ் 5 சைக்கிள்ஸ் 30:2, இதுவும் கரெக்டான ஆன்சர் தான் ஆப்ஷன் இருந்ததுன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவைடர்ஸ் கேரி மேனுவல் டிஃபிபிரிலேட்டர்? மேனுவல் டிஃபிபிரிலேட்டர்ஸ் எந்த ப்ரொவைடர்ஸ் கேரி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பிஎல்எஸ் பார்த்தீங்கன்னா ஏடிக்கு மட்டும்தான் கேரி பண்ணுவாங்க, அவங்க டிஃபிபிரிலேட்டர்லாம் கேரி பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் வெறும் இந்த கொஸ்டினில் பிஎல்எஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஏஐடி ஆன்சர். இஎம்டிஓ இல்லை இஎம்ஆர்ஓ வந்து டிஃபிபிரிலேட்டர் கேரி பண்ணுவாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து டிஃபிபிரிலேட்டர்
டிஃபிபிரிலேட்டர் கேரி பண்ணுவாங்க அட்வான்ஸ்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, ஏசிஎல்எஸ். ஏசிஎல்எஸ் அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட் ஆர் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து நமக்கு டிஃபிபிரிலேட்டர் கேரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், விச் பார்ட் ஆஃப் த ஹேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்ரெஷன்ஸ் ஆன் த இன்ஃபேண்ட்? எந்த இதுவும் இன்ஃபேண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து இதை முக்கியமாக பார்த்துங்க. பிஎல்எஸ்ஓ இல்லை ஏசிஎல்எஸ்ஓ எந்த கொஸ்டினாக இருந்தாலும் எந்த பேஷண்ட்டுன்னு பாருங்கள், அடல்ட்டா இன்ஃபேண்ட்டா எதுன்னு, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விச் பார்ட் ஆஃப் த ஹேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்ரெஷன்ஸ் ஆன் த இன்ஃபேண்ட்? இன்ஃபேண்ட்டுக்கு இதுவும் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம், டு தம் என்சர்க்லிங் மெத்தட். தம் என்சர்க்லிங் மெத்தட். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா how many compression should 2 breaths be given? இது இப்போ தான் பார்த்தோம். செஸ்ட் கம்ப்ரெஷன் 2 breath ஆல்ரெடி கொடுத்தாங்க. அப்போ எவ்வளோ கம்ப்ரெஷன் கொடுக்கணும்? 30:2 தான் கரெக்ட் ஆன்சர் நமக்கு. இப்போ தான் போன கொஸ்டினில் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா what will the automated defibrillator do when there is a non-shockable heart rhythm? உங்ககிட்ட ஒரு ஆட்டோமேட்டட் டிஃபிபிரிலேட்டர் இருக்குது. நான் ஒரு நான் ஷாக்கபிள் ரிதம் அனலைஸ் பண்ணுது டிஃபிபிரிலேட்டர். அப்போ டிஃபிபிரிலேட்டர் என்ன அடுத்த கமெண்ட் கொடுக்குன்னு கேட்குறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த பவர், டர்ன் ஆஃப் கம்ப்ளீட்லி, அட்வைஸ் டு பிகின் சிபிஆர் ஆர் ஷாக் த ஹார்ட் அகைன். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணாது ஆட்டோமேட்டிக்காக என்ஆர்சி ரிதம் நான் ஷாக்கபிள். எப்பயுமே டிஃபிபிரிலேட்டர் டர்ன் ஆஃப் ஆகாது எந்த கொஸ்டினுமே. ஸோ இதை ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், எய்தர் பிகின் சிபிஆர் ஆர் ஷாக் திஸ் ஹார்ட் அகைன். உங்களுக்கு டிஃபிபிரிலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிஃபிபிரிலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இன்கேஸ் நான் ஷாக்கபிளாக இருந்ததுன்னா பிகின் சிபிஆர்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கமாண்ட் கொடுக்கும். இன்கேஸ் ஷாக்கபிளாக இருந்ததுன்னா அந்த ஷாக் ஸ்விட்ச் வந்து ஆரஞ்சு கலரில் பிளிங்க் ஆகும், நம்ம ஷாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் டு பிகின் சிபிஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் கார்டிலேஜ் கேன் பி செப்பரேட்டட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஃபியூ செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் அன் அடல்ட் பேஷண்ட் பி வென் யூ ஆர் இன் த கரெக்ட் பொசிஷன்? நீங்கள் கரெக்ட் பொசிஷனில் அடல்ட் பேஷண்ட்டுக்கு சிபிஆர் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்குறீங்க. அப்போ எந்த கார்டிலேஜ் வந்து செப்பரேட் ஆகும்னு கேட்குறாங்க. த கார்டிலேஜ் தட் கனெக்ட்ஸ் ரிப்ஸ் டு ஷோல்டர், ரிப்ஸ் டு காலர் போன், ரிப்ஸ் டு ஸ்பைன் அண்ட் ரிப்ஸ் டு ஸ்டர்னம். இதில் வந்து லிப்ஸ் டு ஷோல்டரும் லிப்ஸ் டு காலர் போனும் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இது மேலே இருக்குது, நமக்கு வந்து இது இங்கே தான் ஸ்டர்னம் ஆர் ஸ்பைன் ஆகணும். ஸ்பைன் வந்து பேக் சைடு தான். நீங்கள் கொடுக்குற கம்பரிஷன்ஸில் ஸ்பைனோட கார்ட்லேயே செப்பரேட் ஆகாது. ஸோ அப்போ இதுதான் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் டு ஸ்டர்னம் தான் கரெக்ட் ஆன்சர். டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் மே பி ஸ்டார்டட் ஆன் ஏ நியர் ட்ரவுனிங் பேஷண்ட் while in water. பேஷண்ட் நியர் ட்ரவுனிங்கில் இருக்காங்க, ஆல்ரெடி வாட்டரில் இருக்காங்க பேஷண்ட். ஞாபகம் வச்சுங்க, நியர் ட்ரவுனிங் பேஷண்ட், ஆல்ரெடி பேஷண்ட் வாட்டரில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன கொடுப்பீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. வென்டிலேஷன் ஒன்லி, வென்டிலேஷனும் இல்லை, கம்ப்ரெஷன், நெய்தர் வென்டிலேஷன் நார் கம்ப்ரெஷன். நெய்தர் நார் அப்படின்னா வென்டிலேஷனும் இல்லை கம்ப்ரெஷனும் இல்லைன்றதுக்கு தான் இந்த நெய்தர் நார். ஒரு சில பேர் வந்து இந்த நெய்தருக்கும் போத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. போத்னா ரெண்டுமே பாசிட்டிவ், போத்னா ரெண்டும் கொடுக்கறது, நெய்தர்னா ரெண்டுமே இல்லை, நெய்தர் நார்னா ரெண்டுமே இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஃபார் நாட், பி ஃபார் எஸ், அது பெரிய ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஒன்லி. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரெஷன் நம்மளை கொடுக்கணுன்றதோட நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா பேஷண்ட் ஆல்ரெடி வாட்டர் ட்ரவுனிங்கில் இருக்காங்க, அங்கே போய் நீங்கள் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுப்பீங்க? ஸோ அப்போ கம்ப்ரெஷன் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து இது பண்ணிவிடுங்க, எலிமினேட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே கம்ப்ரெஷன் இருக்குது, அது எலிமினேட்டு, இது கம்ப்ரெஷன் இருக்குது, எலிமினேட்டு. எதர் இது ரெண்டாக தான் இருக்கணும். இது வந்து ரெண்டுமே இல்லைன்னா அப்போ நம்மளோட ஒர்க்குன்னு எதுவுமே இல்லை. வென்டிலேஷனும் வென்டிலேஷன் நம்ம கொடுக்க முடியாது, நம்ம செய்யலாம்ல. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ஒன்லி. நெக்ஸ்ட், ஆம்பு பேக்கோ இல்லை ஓட்டோ ஏதோ ஒரு சப்போர்ட் வச்சு நியர் ட்ரவுனிங் பேஷண்ட்டுக்கு வென்டிலேஷன் மட்டும் கொடுக்கலாம். இதெல்லாம் அவுட் சைடு சினாரியோ, இன் ஹாஸ்பிட்டல் சினாரியோவில் அவுட்டர் ஹாஸ்பிட்டல் சினாரியோ இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் பேசிக் வார்னிங் அபவுட் யூஸ் ஆஃப் த எய்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. which basic warning about the use of an aid is not correct னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் ஷுவர் த செஸ்ட் இஸ் லூப்ரிகேட்டட் பிஃபோர்
placing the leads. இது வந்து lubricated. Second பார்த்தீங்கன்னா only place the AED on the patient who is over 1 year old, unresponsive, pulseless and not breathing. அடுத்து பார்த்தீங்கன்னா make certain no one is touching the patient. Next பார்த்தீங்கன்னா do not attempt to defibrillate a patient who is lying in a puddle of water. Which basing warning about use of the AED is not correct. இதோட ஆன்சர் வந்து not correct. நெக்ஸ்ட் இதில் வந்து எதெல்லாம் கரெக்டுன்னு உங்களால் சொல்ல முடியும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். என்ன பிளேஸ் த ஏடி அன்ரெஸ்பான்சிவ் பல்ஸ்லெஸ் நாட் பிரீத்திங், இது கரெக்டு. நோ ஒன் இஸ் டச்சிங் டியூரிங் த பேஷண்ட், இதுவும் நம்ம சொல்லுவோம் ஆல் கிளியர்னு சொல்லுவோம், இதுவும் கரெக்டு. அதேமாதிரி வாட்டரில் இருக்கிற பேஷண்ட்டை நான் போன கொஸ்டின்லேயே சொன்னேன் டீஃபிப்ரிலேட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா chest is lubricated before placing the pads. நம்ம வந்து ஏஇடியில் வந்து செஸ்ட்டை லூப்ரிகேட் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து தப்பான இது. இந்த ஆப்ஷன்ஸில் ஆன்சர் வந்து இதுதான். ஏஇடி வார்னிங் சைன்ஸில் இந்த வார்னிங் சைன் கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டின். மேக் ஷுர் த செஸ்ட் இஸ் லூப்ரிகேட்டட் பிஃபோர் பிளேசிங் த லீட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which statement is not correct when deciding if a patient is a candidate for an AED? ஏஇடிக்கான கரெக்ட் கேண்டிடேட் யாருன்னு பார்க்குறாங்க. நாட் கரெக்ட் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக நாட் கரெக்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட் கேண்டிடேட் ஃபார் அன் ஏஇடி. ஃபஸ்ட்டு பி அன்ரெஸ்பான்சிவாக இருந்தால் ஏஇடி கொடுப்போம். அடுத்து பி ஓல்டர் தென் 3 years அப்படிலாம் கிடையாது. நமக்கு இன்ஃபேண்ட்டோட இதுவும் இருக்குது. ஹாவ் நோ ரெஸ்பிரேஷன், நோ கரோட்டிட் பல்ஸ், இது மூணுத்துக்குமே நம்ம வந்து ஏஇடி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஏஜ் லிமிட்லாம் இல்லை, ஈவன் இன்ஃபேண்ட்டுக்கு கூட ஏஇடி பேட்ஸ் வந்துச்சு இப்போ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஷுட் பி யூஸ்ட் வென் பெர்ஃபார்மிங் சிபிஆர் ஆன் அன் இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட்டுக்கு போன தடவை சொல்லியிருக்கோம் நம்ம 2 finger மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 finger தான். ஹேண்டு கிடையாது, 2 hands கிடையாது, 1 fingerம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which part of body should be used to move an adult patient when a spine injury is suspected? ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்பைன் இன்ஜுரி இருக்குது, எந்த பார்ட் ஆஃப் பாடியை யூஸ் பண்ணி பேஷண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷிஃப்ட்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஆம்புலன்ஸில் இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணுவீங்க. ஒரு பேஷண்ட் ஸ்பைன் இன்ஜுரி ஆகி ரோட்டில் இருக்கிறாங்க, அவங்கள எந்த பார்ட்டை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, பெட்டுக்கோ இல்லை ஆம்புலன்ஸ் பெட்டுக்கோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு, லெக்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸ், ஹேண்ட்ஸு. இதில் வந்து செஸ்ட் அண்ட் செஸ்ட்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இது தப்பு. லெக்கை வச்சும் ஃபுல்லாக வெறும் லெக்கை வச்சு நீங்கள் இழுத்துட்டும் போக முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் ஆர்ம் வச்சு நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட்ஸ், வெறும் ஹேண்டை வச்சு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம். ஸ்பைன் இன்ஜுரி பேஷண்ட்டாக ஃபோர் ஆர்ம் வச்சு தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்ராக்சிமேட்லி வாட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் பிரீத்திங் அண்ட் பல்ஸ் ஹாவ் ஸ்டாப்ட் வைல் த பிரைன் டேமேஜ் பி இரிவர்சிபிள். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு பேஷண்ட்டு ஆர்டிஏ, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ஹெட் இன்ஜுரி ஆகிருக்குது, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் பிரைன் டேமேஜ் இர்ரிவர்சிபிள்னு கேட்குறாங்க. பிரைன் டேமேஜ் இர்ரிவர்சிபிள் எவ்வளோ டைம் லிமிட் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20, 25, 10 and 15 minutes. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 minutes தான். 10 minutesக்கு அப்புறம் பிரைன் டேமேஜ் இர்ரிவர்சிபிள். What can be done if no barrier device is available and CPR is needed? நமக்கு வந்து ஒரு பேரியர் டிவைஸ் இல்லை, ஏடி இல்லை, டிஃபிபிரிலேட்டர் இல்லை, எதுவுமே இல்லை, சிபிஆர் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எமர்ஜென்சி டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை மவுத்தை வந்து கப் த ஹேண்ட் ஓவர் மவுத்தா, இல்லை கம்ப்ரெஷன் மட்டும் பண்ணலாமா, இல்லை ரோல் த பேஷண்ட் ஆஃப்டர் கம்ப்ரெஷன்ஸான்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். எது இல்லைனாலும் நம்ம கம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ கம்ப்ரெஷன்ஸ் ஒன்லி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் approximately how long should it take to change position during two rescuer CPR? Two rescuer how long should you take to change position between two rescuer CPR? இது கொஸ்டின் என்னன்னா, ஒரு டூ ரெஸ்கியூவர் சிபிஆர் இருக்கீங்க. ஒரு ஆள் ஹெட் ஹேண்ட்லேயும் இன்னொரு ஆள் சைடில் சிபிஆர் கொடுத்துட்ருப்பாங்க. இவர் வந்து சிபிஆர் கொடுத்துட்ருப்பாரு, இவர் வந்து உங்களுக்கு வந்து மேலே வென்டிலேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவாங்கல்ல, இந்த ஸ்விட்ச் ஓவர் டைமுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகணும்னு கேட்குறாங்க. இவர் செஸ்ட் கம்ப்ரெஷனை விட்டுட்டு இங்கே வந்து வென்டிலேஷனுக்கு போகணும். இவர் வந்து வென்டிலேஷனை விட்டு இங்கே செஸ்ட் கம்ப்ரெஷன் எவ்ரி 2 minutes இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. இதோட டைம் லிமிட் எவ்வளோ நேரம், இதுக்கான டைம் லிமிட் எவ்வளோ, அப்ராக்சிமேட்டில் எவ்வளோ டைம் எடுக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 5 seconds எடுக்கும். 5 seconds தான் எடுக்கும். இவங்க செஸ்ட் கம்ப்ரெஷன் விட்டு டைரெக்டாக போய் அங்கே கிளாம் டெக்னிக்கு போயிடுவாங்க, ஆம்பு பேக்கு. இவர் வந்து டைரெக்டாக செஸ்ட் கம்ப்ரெஷன். ஈவன் இவங்களுக்கு ஒரு 6-7 செகண்ட் எடுத்தாலும் செஸ்ட் கம்ப்ரெஷன் எவ்வளோ டைம் இருக்கும், 5 secondsல இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேர் ஷுட் த ரெஸ்கியூவர் பிளேஸ் ஹிம்செல்ஃப் வென் ஸ்டார்டிங் த சிபிஆர்? ஸ்டாண்டிங் த பேஷண்ட் நியர் ஹிஸ் வெயிஸ்ட், இடுப்பு கிட்ட இருக்குமான்னு கேட்குறாங்க. அந்த பேஷண்ட் சைட் நியர் ஹிஸ் வெயிஸ்ட், இடுப்புக்கு முன்னாடி இருக்கணுமான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டிங் த பேஷண்ட் நியர் ஹிஸ் அப்டமன் கிட்ட இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அந்த பேஷண்ட் நியர் ஹிஸ் ஷோல்டர் தான் நமக்கு இது ஈஸியான கொஸ்டின் தான். ஷோல்டர் கிட்ட இருந்தால் நம்ம வந்து சைடில் நின்றுட்டுருப்போம் சிபிஆர் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, into what position should you place the infant if he or she is breathing? ப்ரீத்திங் இருக்குது சைல்டுக்கு, இன்ஃபேண்ட் கொஸ்டினாகவும் வச்சுங்க. இன்ஃபேண்ட்டுக்கு ப்ரீத்திங் இருக்குன்னா எந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பேபியை ப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. செமி ஃபவுலரா, இல்லை ப்ரோன் பொசிஷனா, சுப்பைன் பொசிஷனா, ரெக்கவரி பொசிஷனா? ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு ப்ரீத்திங் இருக்குது, ஸோ வந்து நம்ம எப்பயுமே ரெக்கவரி பொசிஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஆன்சர் வந்து ரெக்கவரி பொசிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு லாங் வில் கரண்ட் ஆட்டோமேட்டட் ஏடி பாஸ் ஆஃப்டர் ஷாக்கிங் டு அலோ ஃபார் சிபிஆர்? இப்போ ஃபஸ்ட்டு ஷாக் கொடுத்துட்டீங்க, ஃபஸ்ட்டு ஷாக் போயிடுச்சுன்னா எவ்வளோ நேரம் இது சிபிஆருக்கு டைம் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 minutes, 4 minutes, 2 minutes, 1 minute. நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 2 minutes தான் கரெக்ட் ஆன்சர். மேக்ஸிமம் பிஎல்எஸ்ல இந்த மினிட்ஸ் வச்சு ஆன்சர் வந்தாலே மேக்ஸிமம் 2 minutes அதிகபட்சம் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஏன்னா இந்த ஏடி ரிலேட்டட் எல்லாமே 2 minutes தான். ஏடி சிபிஆர் எல்லாமே 2 minutes. அதுக்காக எல்லாத்தையும் 2 minutes போடுறதா இல்லை. திஸ் கொஸ்டின் மேக்ஸிமம் சொல்கிறோம், 2 minutes தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். How much time is the maximum CPR should be interrupted when a patient must be moved? இப்போ ஒரு பேஷண்ட்டை சிபிஆர் கொடுக்கணும். இன்கேஸ் இது அவுட் சைட் சினாரியில் எடுத்தீங்க, பேஷண்ட் வந்து ரோடில் இருக்கிறாங்க. பேஷண்ட்லேருந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க. ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா இங்கேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் மேக்ஸிமமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்கேஸ் ஈவன் இந்த ஹாஸ்பிட்டல் சினாரியாலேயோ சிபிஆர் கொடுத்துட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். இது மேக்ஸிமம் அவுட் சைட் சினாரியாவில் தான் நடக்கும். இங்கேருந்து சீன் சேஃப்டி, இங்கே சீன் சேஃபில் நடு ரோட்டில் இருக்காங்க, நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ டைம் சிபிஆர் இன்டரப்ட் பண்ணலாம்னா 30 seconds. 30 secondsக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட் பண்ணி இங்கே சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இது ஆன்சர் என்னென்னா 30 seconds. நெக்ஸ்ட் பார்த்தோம், வாட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் யூ ஷுட் இன்டரப்ட் செஸ்ட் கம்ப்ரெஷன் ஒன்ஸ் சிபிஆர் ஹேஸ் பீன் ஸ்டார்டட்? What is the maximum amount of time you should interrupt chest compression once CPR has been started? இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்தோம், 10 seconds தான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர். 10 seconds மட்டும்தான் வந்து நீங்கள் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டரப்ட் பண்ணலாம். ரிதம் அனலைஸ் பண்ண போகிறீங்களோ இல்லை வேறு ஏதோ கிளியர் பண்ண போகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் 10 seconds அதுக்குள்ளே சிபிஆர் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் இன்டரப்ட் பண்ணி. நெக்ஸ்ட், இன் வாட் அமௌண்ட் ஆஃப் டைம் இஸ் த ஆக்சிஜன் சப்ளை ரிமைனிங் in the brain used up when the heart stops breathing? அதாவது ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை பிரெயினில் எவ்வளோ நேரத்தில் தீர்ந்து போயிடும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா 3 to 5 minutes, 2 to 4 minutes, 5 to 7 minutes, 4 to 6 minutes. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 to 6 minutes. 4 to 6 minutesக்குள்ளே ஆக்சிஜன் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும் உடம்புலேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கரெக்ட் ரேஷியோ ஆஃப் பெர்ஃபார்மிங் சிபிஆர்? 50% compression, 50% release, 70%, 30%, 60%, 40%, 40 and 60%.
இது நம்ம வந்து எந்த டாபிக் இதுவும் ஃபஸ்ட் ஒயிட்லேயே பார்த்தோம். இதோட இது பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரீகாயிலில் பார்த்தோம். செஸ்ட் ரீகாயில் கரெக்டாக ஆகணும்னு பார்த்தோம். இது செஸ்ட் ரீகாயில் எவ்வளோ இருக்குன்னா 50% கம்ப்ரெஷன் பண்ணிங்கன்னா 50% ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து செஸ்ட் ரீகாயில் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு 50% compression and 50% release. How often do most AEDs run a self-diagnostic checks? Most AEDs self-diagnostic check எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணோன்னா 12 hours, 24 hours, 48 hours, 36 hours. இது வந்து 24 hours தான் ஆன்சர். எவ்ரி 24 hours ஆட்டோமேட்டிக் செக் செல்ஃப் டயக்னோஸ்டிக் செக் பண்ணும். Which part of the infant's body should you tap when determining responsiveness? இன்ஃபேண்ட் ஞாபகம் வச்சுங்க. இன்ஃபேண்ட்டுக்கு நம்ம எங்கே பாட்டம் ஆஃப் த ஃபீட்டில் தான் வந்து செக் பண்ணி பார்ப்போம். பேபி க்ரை பண்ணுதா, இல்லை மூமெண்ட்ஸ் இருக்குதா, இல்லை ரெஸ்பான்ஸ் கொடுக்குதா அப்படின்றது. ஷோல்டர்ஸ் நம்ம அடல்ட்ஸுக்கு பார்ப்போம். இது ரெண்டும் தப்பு. சைட் ஆஃப் த லெக்கும் ஹெட்டும் எதுக்கு வராது. நமக்கு ஷோல்டரும் அடல்ட்ஸ் பார்ப்போம். இது வந்து இன்ஃபேண்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ஃபீட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டிஃபிப்ரிலேஷன்? மோஸ்ட் காமன் காஸ் டிஃபிப்ரிலேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு தான். ஐ மீன் எல்லாமே ஒரு காஸ் தான். ஒரு ஷாக்கோ, ரெஸ்பிரேட்டரியோ, ஸ்ட்ரோக்கோ எல்லாம் வரும். ஆனால் அதிகபட்சமான மோஸ்ட் காமன் காஸ் எதுக்குன்னா எம்ஐக்கு தான் நம்ம ஆர் ஹார்ட் அட்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த செயின் ஆஃப் சர்வைவல்? ஏர்லி மெடிக்கேஷனா, ஏர்லி ஆக்சஸ் டு இஎம்எஸ்ஸா, ஏர்லி டிஃபிப்ரிலேஷன், ஏர்லி சிபிஆர்னு கேட்குறாங்க. ஏர்லி ஆக்சஸ் டு இஎம்எஸ் தான் நமக்கு இது கரெக்ட் ஆன்சர். ஏன்னா செயின் ஆஃப் சர்வைவலில் நமக்கு ஃபஸ்ட்டு சிபிஆர் டிஃபிப்ரிலேஷன் தான் வரும். அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி மெடிக்கேஷன். அது லாஸ்ட்டு தான் வந்து இஎம்எஸ். ஏன்னா ஆல்ரெடி இந்த செயின் ஆஃப் சர்வைவலே இது 3த்துக்காக தான். இது 3த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எமர்ஜென்சி மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு போகணுமே. ஸோ ஆன்சர் நாட்ன்றதுனால இது கரெக்ட் ஆன்சர். ஏர்லி ஆக்சஸ் டு இஎம்எஸ். While performing CPR as a single rescuer, after how many rescue cycles it is recommended you switch with another rescuer? இதுவும் நம்ம இப்போ தான் ஒரு 10 questions முன்னாடி பார்த்தோம். 5 cycles of 30 compression. 30:2ல 5 cycles முடிஞ்சோம். ஆர் 2 minutes. இந்த இடத்துல 2 minutes இருந்தால் 2 minutes கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இது ஆன்சர் வந்து 5 cycles of 30 compression. Which is the preferred position when ventilating a patient has a pulse? பல்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டான பொசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா செஃபாலிக் பொசிஷன் தான். நம்ம அட்ஜசன்ட்டோ லேட்ரலோ டார்சல் சைடு இது பண்ணிவிட்டு பல்ஸ் இது பண்ணக்கூடாது. ஸோ செஃபாலிக் பொசிஷன் தான் வந்து நமக்கு கரெக்டான பொசிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேர் ஷுட் எ டவல் பி பிளேஸ்டு டு அசிஸ்ட் இன் கீப்பிங் த இன்ஃபேன்ட்ஸ் ஹெட் இன் நியூட்ரல் பொசிஷன்? ஞாபகம் வச்சுங்க, இன்ஃபேன்ட்ஸ் ஹெட்டுக்கு எங்கே டவல் வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளோட பிஎல்எஸில் வந்திருக்காது. ஆனால் இது வந்து ரிசர்சேஷனில் வரும். இது வெறும் பிஎல்எஸ் மட்டும் இல்லை, ரிசர்சேஷனில் வரும். நெக்கில் பண்ண மாட்டோம், சைடில் வைக்க மாட்டோம், ஃபேஸில் வைக்க மாட்டோம். ஷோல்டர் தான். ஏன்னா ஷோல்டர் வச்சா தான் வந்து நமக்கு வந்து பொசிஷன் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின், இந்த வீடியோவில் வந்து ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். டோட்டல் 55 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே, என்னோட 90% வீடியோஸ் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதவங்க தான் பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்டு வீடியோவோட சப்டைட்டில்ஸ் வந்து இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும். நிறைய இங்கிலீஷில் வேணும்னா சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷில் 1 டேக்கு அப்புறம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.